ஹாய் மக்களே, அடுத்து ஒரு டொயோட்டோ இனோவா கிறிஸ்டாவோட டெலிவரி செக்மெண்ட் தான். டெலிவரி செக்மெண்ட் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போங்க. 2018 2.4 Z 83,000 கிலோமீட்டர் ஓன வண்டி. இது போன 3-4 நாளைக்கு முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். கஸ்டமர் பார்த்துட்டு எனக்கு இந்த வண்டி தான் இப்போ பிடிச்சிருக்கு, உடனே போய் பாருங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க. உடனே டேரெக்டாக கஸ்டமரே போயிட்டார், நான் கூட வரல. அவரே டேரெக்டாக ஆர்சி ஒன்றியே போய் பேசி எல்லாம் பண்ணி வண்டி ஓகேன்ட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த வண்டிக்கு 78%, அதாவது 80% லோன் பண்ணி கொடுத்துருக்கோம், மீதி செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. வண்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வண்டியில் ₹1 வேலை கிடையாது. எனக்கு கிளச்சு மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. நான் தான் வண்டி பர்சனலாக அங்கேருந்து கஸ்டமர் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் நான் தான் ஓட்டினேன். வண்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கிளச் மட்டும் ஹார்டு. சார்ட்ட சொல்லியிருக்கோம், சார் நம்மள்கிட்டயே பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்காங்க. கிளச் பிளேட்லேருந்து A to Z ஆயில் சர்வீஸ் நம்மகிட்ட இந்த வாரம் ஒன்ஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து எல்லாமே கம்பெனியில் தான் விட போகிறாங்க. ஏன்னா கம்பெனியில் விட்டால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கஸ்டமர் ரேட் கம்பெனியில் தான் விடுவேங்கிறாரு. நான் தான் வேணாங்க சார், எங்கள் கேரேஜில் நீட்டாக பண்ணி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் ஆயில் சர்வீஸில் நீங்கள் ஷோரூம்லேயே விடுங்கன்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ தெரியுங்களா கொடுத்துருக்கோம்? சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1950 கொடுத்துருக்குங்க. சூப்பரான ரேட்டு, நல்ல பட்ஜெட்டு, ஃபேன்சி நம்பர். வண்டி 100க்கு 100 இருந்துச்சு. ₹1 வேலை கிடையாது. வண்டி எடுத்தால் அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அதுபோல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறோம், சன்ஃப்ளேமு எல்லாமே இந்த வண்டிக்கு பண்ணுறேன். அடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனோவா கிறிஸ்டா டெலிவரிங்க. இடம் பேர் சொல்ல விரும்பலை. இங்கேருந்து வண்டி பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு போகுது. இங்கே இருக்கிற இதை சொல்லலை. இன்றைக்கி 2 முகங்கள் கொண்ட மனிதர்களை சந்திக்க போகிறேன். ஒரு மனிதர் பார்த்திங்கன்னா விற்கக்கூடியவர், வண்டியை விற்கக்கூடியவர் ஒரு முகமாகவும் வாங்கக்கூடியவர் ஒரு முகமாகவும் இன்றைக்கி தெரிகிறாங்க. இன்றைக்கி நான் சந்தித்ததுலேயே மிக சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாங்கக்கூடியவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஒரு இந்த மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது அப்படிங்கிறத நான் விற்கக்கூடியவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எப்போவுமே நடந்துக்க கூடாது அப்படின்ட்டு. இதெல்லாம் இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆச்சு. 5:30 ஆச்சு. நான் 4 மணிக்கே வந்துட்டேன். வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு உட்காந்துருக்கோம். கஸ்டமர் இன்னும் ஃபோன் எடுத்தாங்கன்னா வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு கஸ்டமருக்கு கொண்டு போய் எடப்பாடியில் கொடுக்கணுங்க. அவர் என்னை நம்பி A to Z எல்லா பேமெண்ட்டும் போட்டு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு எனக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவரே வரேன்னாரு. வேணாங்க சார், நீடட் இல்லை, எதுக்கு 2 வண்டிக்கு டீசல் அடிச்சுட்டு செலவு பண்ணாதீங்க, நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேங்க சார், டீசல் ஒரு வண்டிக்கு மட்டும் அடித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இப்போ வெள்ளனமாக வண்டி எடுத்துகிட்டு ஒரு 6:30 மணிக்கெலாம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன்ட்டு வைங்களேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே இருக்காங்க. எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவோம். பிஸ்னஸ்னு வந்துட்டால் எல்லாத்தையுமே A to Z ஃபேஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் வந்து அப்ஸ் ஆயிடாதீங்க. அப்ஸ் ஆயிரம் வேணாம், டவுன் ஆக வேணாம். அந்த இடத்துல நம்பியிருப்பீங்க, ஆனால் கழுத்து அறுத்துருவாங்க. புரியுதுங்களா? நம்பியிருப்பீங்க, அந்த இடத்துல கழுத்து அறுத்துட்ருவாங்க. நீங்கள் தான் எல்லான்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் தான் விற்று கொடுக்கணும், நீங்கள் எல்லாட்டையும் வண்டியே போயிருக்காது அப்படிங்கிறவங்க கடைசி கட்டத்தில் பேமெண்ட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் இல்லை எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சொல்ல விரும்பலை எதையுமே. இதெல்லாம் நடக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை போட்டு பம்ப் பண்ணிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, எதையுமே காதில் வாங்கக்கூடாதுங்க, ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அடுத்த தடவை இதே மனிதர்களை நீங்கள் சந்திக்கும்போது இந்த மனிதர்களை எப்படி சொல்கிறதுனா, இந்த மனிதர்கள் உங்களை சந்திக்க முடியாத இடத்துக்கு கொண்டு போகிறது தான் நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட்டு. வாங்குகிற கஸ்டமர் பார்த்திங்கன்னா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படி ஒரு கஸ்டமர். நான் கண்டிப்பாக அவர் லைவில் எடுக்கிறேன் பாருங்கள், வீடியோ கண்டிப்பாக அவர் எடுப்பேன். நான் கொடுக்குறவர் நான் எடுக்கவே மாட்டேன். இனிமேல் அவர் எனக்கு ஃபோன் பண்ணால் கூட நான் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இவருடைய டீல். இதுக்கு மேலே இவருக்கு வந்து நம்ம வியாபாரம் பண்ணுறதை இதோடு ஸ்டாப் பண்ண போகிறோம். இவரே வேறு கார் எடுத்து கொடுங்கன்னு கேட்டாலும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது, போதும். ஆனால் வாங்குறவர் எப்படி, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ரொம்ப ஒரு நல்ல மனுஷன், நல்ல மனிதர். அதான் கடவுள் இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி ஒர்க்கிங்க, எல்லா நாளும் ஒர்க்கிங் தான். ஒர்க்கிங் கஸ்டமரை நோக்கி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கஸ்டமர்ஸ் நிறையா வந்துட்டுருக்காங்க. அதேமாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் கால்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. தயவு செய்து சொல்கிறேன், எல்லாருமே ஃபோன் கால்ஸ் பண்ணுறீங்க. நானும் எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன், எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் என்ன சஜஷன் சொல்லுவேன்னா, நல்ல வண்டி மட்டும் தான் சஜஷன் சொல்லுவேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு நீங்கள் எடுக்கிறது அதையும் நான் எடுத்து தரேன், எடுத்து தரலைன்னு நான் சொல்லலை.
என்னுடைய சஜஷனையும் கேளுங்க. இந்த வண்டி நல்லாயிருக்கும், இந்த மாதிரி வண்டி எடுங்க, டீசல் எடுக்காதீங்க, பெட்ரோல் எடுங்க, இல்லை பெட்ரோல் எடுக்காதீங்க, இந்த செக்மெண்ட்டில் டீசல் எடுங்க நான் சொல்லுவேன். அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல வண்டிகள் உங்களுக்கு கொடுக்குறதா என்னுடைய வேலை. அதனால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் இருந்தனால தான் நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கேன். இவ்வளோ நல்ல நல்ல மனிதர்களையும் கெட்ட மனிதர்களையும் நிறைய சந்திக்கிறேன். எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, அடுத்தடுத்து ப்ரோக்ராமுங்க, நிறைய வண்டி டெலிவரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 13 வண்டி இந்த வாரத்தில் மட்டும் டெலிவரி போகிறோம். டெலிவரி மீன்ஸ் எல்லா ஊருக்குமே போகிறோம். நிறைய டெலிவரி இருக்குது. அது போக கிட்டத்தட்ட ஒரு 11 காருங்க, 11 கார் ஆர்டரில் இருக்குது. இன்னும் நாங்கள் அது பர்ச்சேஸே பண்ணல, கஸ்டமர் பெண்டிங் போட்டு வச்சுருக்கோம். இருக்கிற வண்டியில் டெலிவரி கொடுத்துடலான்ட்டு. டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த 11 வண்டியோட டீலிங் எடுக்கணும். நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டு லோன் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, கடைசி நேரத்தில் கடுத்தெடுத்துட்டுருவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ்னு வந்துட்டால் இதெல்லாம் வரும். எவ்வளோ அவமானம் தாங்கணும் தெரியுமா? அத்தனையும் தாங்கினா தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதனால் என்னடா வாழ்க்கை இப்படியே இருக்குன்னு தயவு செய்து தளராதீங்க. நான் நேற்று நைட்டு ஒரு 1/2 hour உட்காந்து யோசித்தேன். சரிப்பா, நீங்கள் சொல்கிறதையே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முடிச்சிட்டேன். நான் கோவப்படலை, நான் ரியாக்ட் பண்ணலை. உங்களுடைய நாலேஜும் உங்களுடைய கேரக்டரும் உங்களுடைய மனிதாபிமானமும் அவ்வளோதாங்கிறப்போ நான் அதை பற்றி பேசணும்னு எனக்கு நீடடே இல்லை. புரியுதுங்களா? அவங்கள மாதிரியே நானும் பண்ணணும்னு நீடட் இல்லைங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம நல்ல மனிதர்களை மாறலாம். வண்டி வாங்குறது இல்லைங்க, அவரை மாதிரி நல்ல மனிதராக வாங்கிட்டு போயிடலாங்கிறேன். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எப்போவுமே ஒரே மாதிரி பேசுங்க, ஒரே மாதிரி இருங்க. நடக்கும்போது ஒரு மாதிரியும் நடத்ததுக்கப்புறம் ஒரு மாதிரியும் தயவு செய்து பேசாதீங்க. இது மிகப்பெரிய, இன்றைக்கி தெரியாதுங்க, நாளைக்கு இது வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அந்த பிஸ்னஸில் பெரிய லாஸை கொண்டு வந்து சேர்த்திடும். இந்த நினச்சி பேசுகிறது, அதுக்கப்புறம் இன்னும் அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறது. சார் கொஞ்சம் பாருங்கள் சார், ப்ளீஸுங்க சார் அப்படிலாம் கெஞ்சுவாங்க. புரியுதுங்களா? காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுவாங்க. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீ என்னப்பா பிஸ்னஸ் பண்ணுற, நீ என்னப்பா இதை பண்ணுற, நீ என்னப்பா அதை பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஜாலியாக இருக்கப்பா அப்படின்ட்டு. உள்ளே வந்து நின்று பாருங்களேன், அப்போ தாங்க தெரியும் இது காட் கொடுத்த கிஃப்ட்டு. நான் சந்தோஷம்தான், எனக்கு இது சந்தோஷம். என் பிஸ்னஸ், எனக்கு பிடிச்ச பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் இல்லை, எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குங்க. கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா பேங்க்கில் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க, வெளியவே வந்துருச்சு. கடைசி நேரத்தில் கஸ்டமர் எழுதுங்களா சொன்னார். சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க, நல்லபடியாக வண்டி எடுக்கிறோம், எல்லாமே பேசியாச்சு. இனிமேல் இந்த கஸ்டமர்கிட்ட நம்ம பேச போகிறது கிடையாது. கொடுக்குற கஸ்டமர்கிட்ட மட்டும் கான்டாக்ட் வச்சுக்கிட்டா போதும். இப்போவே பிளாக் பண்ணிடுவேன் நம்பர். வண்டி எப்போ என் கைக்கு வருதோ, செட்டில்மெண்ட் முடிஞ்சோடனே நம்பர் பிளாக் பண்ணிடுவேன். நான் அவ்வளோ ஒஸ்ட்டான கேட்டகிரி, ஒஸ்ட்டான மனுஷங்களை நிறைய சந்திக்கிறேன். ஆனால் நல்ல நல்ல மனுஷங்க தான் முக்கால்வாசி இருக்காங்க. 99% எனக்கு தெரிஞ்சு நல்ல மனுஷங்க தான். சில 1% இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு தோணுது, இனிமேல் இப்படி கற்றுக்கக்கூடாது, நம்ம இந்த மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறத நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இனி நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்கள மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேங்க. அதான் சொல்லான் இருந்தேன். 5:30 மணிக்கு ஒரு தத்துவம் கேளுங்க, நல்லா தான் இருக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன். நைட்டு ஒரு 11 மணிக்கு பஸ் எடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு, இந்த ட்ராவல் நல்லா இருந்துச்சு. நல்லாவே தூங்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி டே செம்ம ஹாப்பி. அதிகாலை வானம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. எந்த ஊர்னே தெரில. பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன், பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் இல்லை. பார்த்தீங்களா எப்படி உட்காந்துருக்கோன்னு? எல்லாமே ஒரு அனுபவங்க, எல்லாமே ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக எல்லா தொழிலையுமே கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரும். அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி அதை எப்படி கொண்டு போகிறோம், அதை என்ன விதத்தில் ஹேண்டில் பண்ணுறவங்கிறது தான் முக்கியம். அதுக்கு உடனே ரியாக்ட் ஆகாமல் பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இதுதான் விஷயமா, சரி ஓகே இதை தட்டி விடு, அடுத்து வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறது தான் ஒரு பெரிய ஆண்டர்பிரனருக்கு உண்டான ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்னே சொல்லுவேன். எப்படி சொல்கிறதுனா, உடனே ரியாக்ட் ஆகக்கூடாது. ஸ்டீவ் ஜாப் என்ன பண்ணுவாருங்களாமா, ஸ்டீவ் ஜாப்புக்கும் பில் கேட்ஸுக்கும் ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க. அப்போ சொல்லும்போது, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருந்து முதல்ல ஸ்டீவ் ஜாப் தான், அதுக்கப்புறம் தான் பில் கேட்ஸ் வந்தாங்க. பில் கேட்ஸ் இப்போ வரைக்கும் நிலையாக இருக்கிறதுக்கு காரணம் ஸ்டீவ் ஜாப் இப்போ இல்லை, இருந்தாலுமே அவங்க வந்திருப்பாங்கன்ட்டு வைங்களேன். ஸ்டீவ் ஜாபுக்கும் பில் கேட்ஸுக்கும் இருந்த ஒரு தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீவ் ஜாப் அதிகமாக கோவப்படுவாருங்களாமா, இதே பில் கேட்ஸ் கோவமே பட மாட்டாருங்களாமா. ஸ்டீவ் ஜாபும் பில் கேட்ஸும் ஜாக்குன்னு ஒருத்தர், அவர் பேர் எனக்கு தெரில, ஆனால் நான் இதெல்லாம் கதையாக கேட்பேங்க. நான் அப்போ இருந்து சின்ன வயசுலேருந்தே ஆண்டர்பிரனர் தான்.
நான் பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஒரு இது. அவங்க என்னென்னா அப்போ வந்து ஒரு கோடிங்னா நான் யூசி ப்ரௌசர் வருது இல்லைங்க, அந்த மாதிரி இன்டர்நெட் சாஃப்ட்வேர் வந்து ஒருத்தர் தயாரிக்கிறார், ஜாக்னு ஒருத்தர். ஸ்டீவ் ஜாப் என்ன பண்ணுறாருன்னா, நான் அதை பர்சனலாக வாங்குறேன்ட்டு பகிரங்கமாக பண்ணலை. அவர் வந்து ஒரு 90 நாள் விடுப்பு கேட்டிருந்தார். நான் அதுக்குள்ளே செட்டில்மெண்ட் பண்ணி உங்களுடைய இதை நான் வாங்கிக்கிறேன்ட்டு. ஸ்டீவ் ஜாபுக்கு அந்த டைம் கிடைக்கல. அதனால் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிட்டாங்க, பில் கேட்ஸு போய் அந்த சாஃப்ட்வேரை வாங்கி மைக்ரோசாஃப்ட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. அப்டேட் பண்ணி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக லான்ச் பண்ணார். அந்த எங்கள் கணினியில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்குது, நீங்கள் என்ன வேணாலும் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் மைக்ரோசாஃப்ட்டு விண்ணை தாண்டி போணுச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாபுக்கு செம்ம கோவப்பட்டாருங்கம்மா. ஸ்டீவ் ஜாப் அவருடைய ஆஃபீஸ்க்கு பில் கேட்ஸை கூப்பிட்டு கற்றுனோம், நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க, நான் தானே முதல்ல வாங்க வேண்டியதாக இருந்தது, நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே ஸ்டீவ் ஜாபு கீச்சு குரலில் சொன்னாராம்மா, நமக்கு 2 பேர்த்துக்குமே ஜாக்குன்னு ஒரு நண்பர் இருந்தார், அவர் மேஜை மேலே ஒரு பொருள் வச்சுருந்தார், நீங்கள் திருடுறதுக்கு முன்னாடி நான் அதை திருடிட்டேன், அவ்வளோதான் ஜாப் அப்படின்னு முடிச்சிட்டாராம்மா. இப்போ வரைக்கும் சொல்கிறேன், பில் கேட்ஸு ரொம்ப சிம்பிளாக எந்த பிரச்சனை வந்தாலும் சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாராம்மா. ஸ்டீவ் ஜாப் மாதிரி கோவப்பட மாட்டாங்களாம். அதனால தான் இப்போ வரைக்கும் ஒரு டாப்பில் இருக்காங்கன்னு என்னுடைய இது. அதே மாதிரி தான், எந்த இதுக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம் போடா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும் எந்த விஷயத்துக்கும். அதே மாதிரி தான், ஒரு விஷயத்தை தீர விசாரித்து ஆராய்ஞ்சு அமைதியாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இதுக்கு இந்த முடிவு எடுக்கலாமா, இதுக்கு அந்த முடிவு எடுக்கலாமான்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பாருங்கள். கோவப்பட்டுறாதீங்க, யார் மேலேயும் கோவப்பட்டுறாதீங்க, அவங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு அழகாக சிரிச்ச முகத்தோடு நகர்றது தான் நம்மளுடைய தன்மை, நம்மளுடைய பண்பு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எனக்கு அதுவே சந்தோஷம். இப்போ வரைக்குமே நம்ம ரொம்ப கம்மியான கவுண்ட் சப்ஸ்கிரைபர் தாங்க இருக்கும். ஆனால் உண்மையை சொல்கிறாங்க, இந்த கவுண்ட்ஸுக்கு இவ்வளோ வியூஸுக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ்லாம் யாருக்குமே கிடையாதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய அப்ரோச்சிங் வந்துட்டுருக்கு. நிறைய எப்படி சொல்கிறதுன்னா நம்புகிறாங்கங்க. அதுதாங்க முதல்ல. நீங்கள் எனக்கு கொடுக்கறது ஒவ்வொன்றும் எனக்கு உண்டான வேலை கிடையாது, எனக்கு உண்டான நம்பிக்கை. எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் எனக்கு மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அதுக்குண்டான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நான் எப்போவுமே சரியாக பயன்படுத்துவேன், சரியாக இருப்போம், எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். எல்லாத்துட்டையுமே அன்பாக இருங்க, கோவமே படாதீங்க. நான் நேற்று நைட்டு ஒரு சின்னதாக ஒரு கோவப்பட்டிருந்தேன்னா இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் நடந்திருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு சர்க்கிளை பார்த்துட்டு நல்ல சர்க்கிளை விட்டுறக்கூடாது, ஒரு கெட்ட சர்க்கிள்ன்ட்டு ஒரு நல்ல சர்க்கிளை விட்டுறக்கூடாது. இனிமேல் இந்த தப்பு நான் பண்ணாத மாதிரி எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதை சரியாக பார்த்துக்குவேன். ஏன்னா எல்லா மனிதர்களும் என்னை போலவே இருப்பார்கள் என்று நினைப்பது ஆகப்பெரிய முட்டாள்தனம்னு நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ஃப்ரீயாக விடுங்க. இன்றைக்கி நாள் நல்ல நாளாக அமையட்டும். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் கண்டிப்பாக நிறைய கார் புக்கிங்கில் இருக்குது. நீங்களும் கார் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணுமோ எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல காராகவே சந்தோஷமாக நீட்டாக உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துருவேன். நீங்கள் வரணும்னு எந்த நிலடும் கிடையாதுங்க. இன்றைக்கி 20 லட்ச ரூபா காருங்க நான் கொண்டு போய் கொடுக்குறேன். இதுக்கு புக்கு வண்டி எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. புரியுதுங்களா? புக்கு இந்த பேக்கில் தான் இருக்குது, எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. இருந்தாலும் அந்த சந்தோஷம் இருக்குது தெரியுங்களா? என்னை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நடக்கிறதுங்கிறது சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்குமே கடவுளுக்கு முதல்ல நன்றி. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டெய்லி அப்டேட் பண்ணலாங்க. ரொம்ப நன்றிங்க. மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெளியூர் இருந்தவர்களும் ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் லோன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குங்க. நம்ம டொயோட்டோ செக்மெண்ட் மட்டும் பண்ணுறது இல்லைங்க, அதர் செக்மெண்ட் எல்லா வெஹிக்கிள்ஸுமே பண்ணிகிட்ருக்கோம். காலையில் 10 மணிக்கு ஒரு வீடியோவும், ஈவினிங் 6 மணிக்கு ஒரு வீடியோவும், நைட் 8 மணிக்கு தான் டொயோட்டோ வீடியோவும் வரும். கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா தாங்க. இனோவா கிறிஸ்டாலில் 2.4 G வேரியன்ட் கொண்டு வந்திருக்கேன். நான் இது 17 மாடல் 2வது ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் ஓடி இருக்குது 1,60,000 ஓடி இருக்குது. 1,60,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரலாக் வந்துருங்க. ஏபிஎஸ் ஏர்பேக் வேரியன்ட் தான், அலைவில் வேரியன்ட் தான். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேட்ச் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான் லெதர் சீட் கவர்ஸ் தான். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 4 டயருமே ஆவரேஜ் ஒரு 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு லோக்கல் நம்பரில் ஒரு நல்ல பட்ஜெட்டில், அது சில்வர் கிரே கலரில், அது BS4 இன்ஜினில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க.
வைக்கல் லொக்கேஷன் பெருந்துறை. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 16,75,000 கேட்குறாங்க. சூப்பரான ரேட். நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இதேமாதிரி உங்கள் காரு சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வெளியில் வந்து கேட்டுட்ருக்கீங்க, எங்களால் வர முடியதில்லை, நீங்களே பார்த்து டெலிவரி கொடுத்துருவீங்களா? கம்பல்சரி கொடுத்துடலாங்க. A to Z அதுக்குண்டான எல்லா டீம்ஸும் எங்கள்கிட்ட இருக்காங்க. மெக்கானிக்கில் இருந்து எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க. டேரெக்டாக நம்ம ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிட்டு வண்டி கொண்டு போய் ஷோரூம்லேயே காமிச்சிட்டு வண்டி 100% எல்லாம் ஓகே நான் மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். உங்களை நாங்கள் எந்த விதத்துலையும் எப்போவுமே கம்பல் பண்ண போகிறது கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் வண்டி எடுக்க போகிறீங்க, இல்லாட்டி நம்ம வேறு வண்டி பார்த்துக்கலாங்க. இதேமாதிரி உங்கள் காரு சேல் பண்ணுமா, மறக்காமல் கால் பண்ணுங்கள். சூப்பரான நல்ல நல்ல வண்டிகள் நிறைய லைவில் இருக்குது. உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் வேணாலும் வண்டி எடுத்துக்கலாங்க. அதேமாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, எனக்கு ஒரு 1 லட்சம் கம்மியாக கொடுங்க, ஒரு 50,000 கம்மியாக கொடுங்க, 2 லட்சம் கம்மியாக கொடுங்கலாம் கேட்குறீங்க. கிறிஸ்டா இனோவா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ணவே முடியாதுங்க. மார்க்கெட்டில் இருக்கிற நிலவரப்படி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அதிலேருந்து எங்களால் எவ்வளோ ஃபில்ட்ரு பண்ண முடியுமோ ஃபில்ட்ரு பண்ணி சொல்கிறேன். நான் போகிற அமௌண்ட்லேருந்து ஒரு 30,000 40,000 கம்மியாகும். அதுக்கு கீழே ரொம்ப 1 லட்சம் கம்மியாலாம் சான்ஸ் இல்லைங்க, கிடைக்கவே கிடைக்காது. எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸ் தான். ஏன்னா எங்களை மாதிரி நிறையா நல்ல உள்ளங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் அதுலேருந்து என்ன பெஸ்ட்டு எங்களால் பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவாங்க. இனோவாவில் 2.5 ஜி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். 2013 மாடல், செகண்ட் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,38,000 ஓடி இருக்குது. 1,38,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கல் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. APS ஏர்பேக் வேரியன்ட் தான். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்க வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. வெஹிக்கல் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும், ரூஃப் ஏசியும் வந்துருங்க. இந்த வேரியண்ட்டில் அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. 4 டயரும் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. இனோவா தான் வேணும், அது லோ பட்ஜெட்டில் தான் வேணும்னு தேடிக்கிறவங்களுக்கு லேட்டஸ்ட்டில் ஒரு நல்ல மாடலில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். எக்ஸ்க்ளூசிவ் சென்னை கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு நல்ல பட்ஜெட்டில் வண்டி வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. பேக் பம்பர் போட்டிருக்காங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ஒர்க் கிடையாதுங்க. வண்டி எடுத்திங்கன்னா ரெடி டு ரைடில் இருக்குது. வைக்கல் லொக்கேஷன் சென்னை. இது பேங்க் செட்டில்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும். 9,30,000 பேங்க் செட்டில்மெண்ட் இருக்குங்க. அது மட்டும் பண்ணிங்கன்னா வண்டி எடுத்துக்கலாங்க. அதை தவிர வேறு எதுவுமே கஸ்டமர் கேட்கல. இதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன நெகோஷியபிள் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். கஸ்டமர் அதுக்கு கம்மி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வாங்க ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இனோவா தான் வேணும், அது லேட்டஸ்ட் தான் வேணுங்கிறவங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் சென்னை வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா தாங்க. இனோவாவில் 2010-13 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 3,25,000 ஓடி இருக்குது. 3,25,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. இது ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் ஒரு நல்ல ரேட்டு கொடுத்துடலாங்க. கிலோமீட்டர் ஓனதுக்காகவே கஸ்டமர்கிட்ட பேசி அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்குது. வண்டியில் எந்த மேஜர் ஒர்க்கும் கிடையாது. 2010 இந்த ரேட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்குலாம் வண்டி இல்லை. ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். வைக்கலுக்கு அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக 90% இருக்குது. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. இனோவா தான் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில், அது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாகவே சூப்பரான ரேட்டுங்க. லோக்கல் நம்பர் இன்றைக்கி 2007 5.5 லட்சம் 5.25 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கு. அதுக்கு மோசமே இல்லை. ஒரு சூப்பரான ரேட்டு ஒரு நல்ல பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கேன். அது போக கிலோமீட்டர் பிரச்சனையே இல்லைங்க. இனோவா பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் ஓடுங்க. அதுவும் பழைய இன்ஜின் 2.5 இன்ஜின் அட்டகாசமாக இருக்கும். இன்ஜின் வண்டி ஹீட்டாக போயிட்டே தான் இருக்கும். வண்டி ஓட இன்னும் நல்லா இருக்குங்க. இன்ஜின் மெருகேறிட்டே தான் இருக்கும். பெரிய செலவெலாம் வைக்காது. கிளச் பிளேட் மட்டும்தான் போகும்.
போகிறதா இருந்தால் இந்த டைமிங் பெல்ட் இதெல்லாம் 1,00,000 கிலோமீட்டர் கம்பல்சரி மாற்றலாட்டி இந்த வண்டியில் நகராதுங்க. அதனால் நல்ல செக்மெண்ட்டு, கண்டிப்பாக ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிள் லொக்கேஷன் சென்னை மடிப்பாக்கம். நம்ம இது கோட் பண்ணுற பேர் 5,10,10,000 தான் கேட்குறாங்க. சூப்பரான ரேட். நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு லோக்கல் ஃபைனான்ஸும் உங்களுக்கு 4 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்குங்க. வெளியூர்லேருந்து வரீங்கன்னா உங்கள் ஊரில் யாராவது லோக்கலில் பேமெண்ட் வாங்கினீங்கன்னா வாங்கிட்டு வந்து வண்டி எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான பட்ஜெட்டு, மிஸ் பண்ணாதீங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது. எஃப்சி 2028 வரைக்கும் லைவில் இருக்குது. இன்சூரன்ஸ் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் லைவில் இருக்குது. ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட்டு, மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா தாங்க. இனோவாவில் 2.5 வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். இதுக்குள்ளே டாப் இன் வேரியண்ட்டுங்க. நிறைய பேர் 11, 12, 13, 14 கேட்குறீங்க. ஒரு சூப்பரான பட்ஜெட்டில், அது ஃபேன்சி நம்பரில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. 2011 மாடல் 3வது ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2,10,000 ஓடி இருக்குது. 2,10,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரலாக, ஏபிஎஸ், ஏர்பேக், அலாவில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. இது ஒரு டாப் இன் மாடலுங்க. எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. சீட் கவர்ஸ் எதுவுமே டேமேஜ் கிடையாது. அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச்சப் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக ஒரு 70% இருக்குங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ஒர்க் கிடையாதுங்க. அதே மாதிரி தான் ஓல்டு மாடலில் நம்ம 4 விஷயம் தான் பார்க்கணுங்க. கிலோமீட்டர் கரெக்டாக ஓடி இருக்கா, ப்ராப்பர் ரெக்கார்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கா. 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஜின் நல்லா இருக்கா. இன்ஜினில் 1,00,000 கிலோமீட்டர் 1,50,000 கிலோமீட்டரில் பண்ண வேண்டிய எல்லா மேஜர் ஒர்க்கும் பண்ணி வச்சுருக்காங்களா, அதை மட்டும் செக் பண்ணால் போதுங்க. அதுக்கப்புறம் மேஜர் இஷ்யூ, சஸ்பென்சர் போயிருக்கா, ஏசி எப்படி கூலிங்கில் இருக்குது. ஏன்னா இன்ஜினோடைய மொத்த ஜாதகமும் ஏசியில் தான் தெரியும். ஏசி எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்தளவுக்கு தான் இன்ஜின் நல்லாயிருக்கும்னு அர்த்தம். ஏசி ஆன் பண்ணோன்னே இன்ஜினுடைய சவுண்டே மாறணும், இல்லாட்டி இன்ஜின் ப்ராப்ளம்னு அர்த்தம். அதெல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வண்டி பார்க்கும்போது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி எடுத்துக்கலாம். வண்டியில் எந்த வேலையும் கிடையாது. செகண்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் ஆகிருக்கும், ஏதாவது ஒரு டோர் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரண்ட் பம்பர் முட்டை வச்சுருப்பாங்க, புதுசு போட்டிருப்பாங்க, பின்னாடி பம்பர் முட்டை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் மேட்ரு இல்லை. கிலோமீட்டரும் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியும் இன்ஜினும் தெளிவாக இருந்தால் கண்ணை மூடிட்டு வண்டி எடுங்க. மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் பார்க்க வேணாங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் புதுக்கோட்டை. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் சூப்பரான ரேட். நேரில் வாங்க. 3வது ஓனருங்கனால எவ்வளோ ஃபில்டர் பண்ண முடியுமோ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டாவில் 2.4 ஜி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். 2017 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2,45,000 ஓடி இருக்குது. 2,45,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. 2017 BS4 இன்ஜினுங்க. இன்ஜின் அட்டகாசமாக இருக்கும். அது ஜி வேரியன்ட் தான். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. ஏபிஎஸ், ஏர்பேக், அலாவில் எல்லா ஃபியூச்சரும் வந்துடும் வண்டியில். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. ஐடி வேல்யூவே பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபாய்க்கு ஐடி வேல்யூ போட்டிருக்காங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ஒர்க் கிடையாதுங்க. ஏன் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் இவ்வளோ ஃபோட்டோஸ் போடுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது பாட்டம் டு பாட்டம் நீங்கள் பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ ஃபோட்டோஸ் போடுறோம். இதில் பெயிண்டிங், டச்சப்பு, டென்ட், ஸ்க்ராட்ச், ரீப்ளேஸ்மெண்ட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபுல்லி ஃபேன்சி நம்பருங்க. கண்டிப்பாக ஒன்று செக் பண்ணி பாருங்கள். இந்த ரேட்டுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வண்டி இல்லைங்க. பாண்டிச்சேரி வண்டியே கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி கிடையாது. குவாலிட்டியாக இருக்குது. நிறைய பேர் கேட்பீங்க ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க, அப்போ இந்த வண்டியில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. பேக் பம்பர் ஃபுட் ஸ்டாப் போட்டிருக்காங்க. அண்டர் சீஸ் கொண்டு நல்லாயிருக்கு. டயர்ஸ் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ஒரு சிங்கிள் ஒர்க் கிடையாது. கிறிஸ்டா தான் வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு சூப்பரான பட்ஜெட்டில் சிங்கிள் ஓனரில் ஒரு குவாலிட்டியான 8 சீட்டர் கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் குடுவாஞ்சேரி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, ரேட் பேமெண்ட்டோடு வாங்க. சூப்பராக வண்டி எழுதிருப்பாங்க. ஃப்ளட்டு வண்டி, அடிபாடு வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. நாளே ஒரு வண்டி பார்க்குறதுக்கு 4 விஷயம். ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டு, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா, ஃப்ரண்டேஜ் பேக்கேஜ் எல்லாம் ஒரிஜினல் பேஸ்ட் போட்டிருக்காங்களா, 4 டோர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்குன்னா டோர் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பிரச்சனை இல்லைங்க. நமக்கு இன்ஜின் தாங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆகக்கூடாது. டோர்லாம் காமனுங்க. ஃப்ரண்ட் பம்பர் காமனாக அடிச்சிருவாங்க, பேக் பம்பர் காமனாக அடிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு காமனான இஷ்யூ, மேஜர் இஷ்யூ. அதனால் எதுவும் பார்க்க வேணாம். இந்த 4 விஷயத்தை பாருங்கள். இந்த 4 கரெக்டாக இருக்கா, கண்ணை மூடிட்டு வண்டி எடுங்க. ஒன்றுமே ஆகாதுங்க.
வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவாங்க. இனோவாவில் 2.4ல் ஜெட் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2014 மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,75,000 ஓடி இருக்கு. 1,75,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. 1 இயருக்கு டேரக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கிள் தான். எனக்கு இனோவா தான் வேணும், அது ஜெட்டு தான் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் அது ஃபேன்சி நம்பரில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் கொண்டு சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ரூஃப் ஏசி வந்துடும், ஃப்ளோர் மேட்ச் வந்துடுது. அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. 4 டைம் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ஒரு சிங்கிள் ஒர்க் கிடையாதுங்க. இனோவா தான் வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு அது ஜெட்டில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் தஞ்சாவூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 10 lakhs கேட்குறாங்க கஸ்டமர். நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. சிங்கிள் மேஜரோ கிடையாது, ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட்டு. கால் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் காரை சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்கல யாராவது எனக்கு இனோவா தான் வேணும்னு தேட்டிருக்கவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியூர்லேருந்து வரவங்க தயவுசெய்து நீங்கள் வந்து பார்க்கணும் நீடடே இல்லைங்க. A to Z எல்லாமே செக் பண்ணி நாங்களே உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரியே கொடுத்துருவோம். டோன்ட் வரி, உங்கள் காருக்கு நாங்கள் பொறுப்பு. அந்த வண்டியில் ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்தாலுமே அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இது ரெடி பண்ண முடியும்னா நம்ம ரெடி பண்ணலாம். காஸ்ட் ஆஃப் கம்மியாக இருக்கும்னா ஒரு 5,000 4,000 ஆகும், அதை நம்மளே பார்த்துக்கலான்னா விட்டுடலாம். இல்லை 10,000 20,000 ஆகும்னா நாங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவோம். ரெண்டாவது உங்களை நாங்கள் கம்பல் பண்ணவே மாட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க, இல்லாட்டி கால் பண்ணுங்கள். அகெயின் வேறு வண்டி பார்த்துக்கலாங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா. இனோவாவில் 2.5ல் வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். ஒரு சூப்பரான பட்ஜெட்டில். அது சிங்கிள் ஓனரில் தான் எனக்கு வண்டி வேணும்ப்பா, ஃபேன்சி நம்பர் தான்ப்பா வேணும், அது வி வேரியன்ட் தான் வேணும், அது டாப் மாடல் தான் வேணுங்கிறவங்களுக்கு ஒரு குவாலிட்டியான பட்ஜெட்டில் ஒரு தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. 2013 மாடல், ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,23,000 ஓடி இருக்குது. 1,23,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோஸ், சென்ட்ரலாக, ABS, ஏர்பேக், அலாய்வில் எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்லேயே தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். வெஹிக்கிளுக்கு அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக 80% இருக்குங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட்டு. இனோவா தான் வேணுங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் வி வேரியண்ட்டில் ஒரு அருமையான கிலோமீட்டரில் அது சிங்கிள் ஓனரில் வண்டி கொண்டு வந்துருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் தஞ்சாவூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 13 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க. சூப்பரான ரேட்டுங்க. நேரில் வாங்க. இதிலேருந்து என்னால் நெகோஷியபிள் பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ஒரு ஓனர் இனோவாலாம் ரொம்ப ரேராக இருக்குங்க, கிடைக்கிறதே இல்லை. டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வண்டி இன்ஜினும் சூப்பராக இருக்கும். அடுத்து 10 லட்சம் கிலோமீட்டருக்குலாம் இந்த வண்டியிலலாம் ₹1 வேலை வராதுங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வண்டியில் எந்த செலவு வராது. 14 கிலோமீட்டர் கேரண்டியாக மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் அப்பா ஓட்டினாலும் சரி, டவுனாக ஓட்டினாலும் சரி, இந்த வண்டியில் கேரண்டியாக 14 கிலோமீட்டர் கொடுக்கும். ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட்டு ஒன்ஸ் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா தாங்க. இனோவாவில் 2.5ல் வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். திருச்சி நம்பரில் ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி வந்திருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. கலர் ஒரு அருமையான கலர், அது ஃபேன்சி நம்பர். 2011 மாடல், 2வது ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,63,000 ஓடி இருக்குது. 1,63,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோஸ், சென்ட்ரலாக, ABS, ஏர்பேக், அலாய்வில் எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். வெஹிக்கிளுக்கு அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. 4 டைம் ஆவரேஜாக 80% இருக்குங்க. ஃபுட் ஸ்டெப் பேக் பம்பர் போட்டிருக்காங்க. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வெஹிக்கிளுக்கு ஃபுல் க்ரோம் ஃபிட்டிங் போட்டிங்கன்னா போதும். மற்றபடி இந்த வண்டியில் வேறு எந்த பெரிய வேலையும் இல்லை. ஒரு நீட்டான செக்மெண்ட்டில் ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் ஃபுல் இன்சூரன்ஸ் லைவோட அது டாப் மாடலில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் 4 விஷயம். ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டு இருக்கா, கரெக்டாக சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா, அந்தந்த கிலோமீட்டரில் கரெக்டாக வண்டி உள்ளே போயிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இன்ஜின் வைஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடாது. இன்ஜினில் டைமிங் பெல்ட்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக மாற்றிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. அதர்வைஸ்னால் சஸ்பென்சரு,
மற்றபடி பார்த்திங்கன்னா லோயர் ஆமு, பால் ஜாயிண்ட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பெரிய செக்யூர்மெண்ட் வேலைகள்னால் இதுதான் வருமே தவிர மற்றபடி சில்லற வேலைகள்லாம் நம்மளே செஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி எல்லா கார்லையுமே ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாலே ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிரும். இந்த காரில் சொல்லலை, எல்லா காரில் ஆயிரும்னு சொல்கிறேன். அதெல்லாம் நமக்கு ஒரு மெயினே இல்லைங்க. நமக்கு தேவை இன்ஜின், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடாது, கரெக்டான கிலோமீட்டர் இருக்கணும், வண்டி எடுத்தால் ஒரு 3 வருஷத்துக்கு செலவு இல்லாமல் இருக்கணுங்க. அதை மட்டும்தான் பார்க்கணும். அந்த மாதிரி பட்ஜெட்டில் தரமான வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் திருச்சி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 9,50,000 தான். அது நெகோஷியபிள் தான். வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இவைகள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா தாங்க. இனோவாவில் 2.5ல் வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த இடம் இனோவாவே தாங்க வரப்போகுது. கிறிஸ்டா ஒரு 3 வண்டி 4 வண்டி தான் வரும். லோ பட்ஜெட்டில் கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. 11 மாடல் 2 ஓனரில் இருக்குங்க. 2,33,000 ஓடி இருக்குது. 2,33,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. பைக்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக், அலைவில் எல்லா ஃபீச்சர்ஸும் இருந்தாங்க. ரிமோட் லாக்கிங் முதற்கொண்டு இருக்குது. ஸ்டேரிங், ஆடியோ கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. டச் ஸ்க்ரீன் கம்பெனி மியூசிக் பிளேயர் வந்துருங்க. ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்காங்க. லெதர் சீட் கவர்ஸ் வந்துடும். ஏசி சூப்பர் ஓகேங்களா இருக்குது. ரூஃப் ஏசி வந்துடும். ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும். அண்டர்சேஸ் மக்கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது. 4 டயரும் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச் அப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இனோவா தான் வேணும், அது டாப் மாடல் தான் வேணும்னு தெரியுறவங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான இன்ஜின் கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் திருப்பூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 10,40,000 கேட்குறாங்க. சூப்பரான ரேட். நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டாவில் 2.4ல் Z வந்திருக்குங்க. நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் கேட்டிருந்தீங்க. சூப்பர் பட்ஜெட்டில் ஆட்டோமேட்டிக் நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 வண்டியிலேருந்து ஒரு 7 வண்டிக்கு மேலே லைவில் இருக்குது. உங்களுக்கு என்ன செக்மெண்ட்டில் வேணாலும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். 2022 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் எவ்வளோங்களா ஓடி இருக்குது? வெறும் 36,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீலெஸ் என்ட்ரி, பவர் ஸ்டீரிங், விண்டோ, சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக், மாட்ரைஸ் சீட்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான். அது வந்து நீங்கள் இதில் இழுப்பீங்க, இது பட்டன் தட்டினா முன்னே போகும், பின்ன வரும், அவ்வளோதான். மற்றபடி வண்டியில் எந்த வேலையும் கிடையாது. எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். டாப் வேரியன்ட்டு. இது மைலேஜும் உங்களுக்கு கூட கொடுக்கும். 2.8 உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும். 2.4ங்கிறது பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும், மைலேஜ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2.4 தான் எடுக்கணும் ஆட்டோமேட்டிக்கில். 2.8 உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ட்ராப் ஆகுமே தவிர 2.8 எடுக்கலாம், 2.4 எடுக்கலாம். என்னுடைய சஜஷன் 2.4 எடுங்க, நல்லாயிருக்குங்க. வெஹிக்கிள் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஸோ மேட்ச் வந்துடும். அண்டர்சேஸ் கொண்டு நல்லாயிருக்கு. டென்ட்டோ, ஸ்க்ராச்சோ, ரஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட்டில் ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் அருமையான வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. டயர் பாயிண்ட்ஸ்லாம் 99% இருக்குது. வண்டியில் ஒரு சிங்கிள் ஒர்க் கிடையாதுங்க. ஃபுல் க்ரோம் ஃபிட்டிங்கில் லோக்கல் நம்பரில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 31,90,000 கேட்குறாங்க. வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். எல்லாமே இந்த வண்டியில் ப்ளஸ்ஸுங்க. மாடலும் ப்ளஸ்ஸு. இந்த வண்டி லாஸ்ட்டு மாடலுங்க. 22ஓட ஆட்டோமேட்டிக் கிறிஸ்டா நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த லாஸ்ட் மாடல் ஒரே ஓனர் 36,000 சிங்கிள் ஓனர், ஒயிட்டு, ஃபேன்சி நம்பர், லோக்கல் நம்பர் எல்லாமே ப்ளஸ்ஸு. நல்ல ரேட்டு. எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டாவில் 2.8ல் வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். ஒரு ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் தான், BS4 இன்ஜினுங்க. 2017 மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,35,000 ஓடி இருக்குது. 1,35,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோ, சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக், அலைவில், ஆண்ட்ராய்டு சிஸ்டம், A to Z எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும்.
சீஸ் கொண்டு நல்லாயிருக்கு. 2 புட்ரஸ் போட்டிருக்காங்க. பேக் பம்பர் வந்துருங்க. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. டயர் பாயிண்ட்ஸ்லாம் ஆவரேஜாக 80% இருக்குங்க. இன்சூரன்ஸ் 2026 மே வரைக்கும் லைவில் இருக்குது. 2.8ங்க பர்ஃபார்மன்ஸ். இந்த வண்டி அடிச்சுக்க வேறு வண்டியே இல்லை. இப்போ வர லேட்டஸ்ட் ஃபார்ச்சுனரோடுக்கு போட்டி போடும் அந்தளவுக்கு ஒரு ரக்கடான இன்ஜின்னே சொல்லுவேன். மைலேஜ் மட்டும் கொஞ்சம் ட்ராப் ஆகும். 2.4 அளவுக்கு மைலேஜ் இருக்காது. 2.8ல் லோ பட்ஜெட்டில் ஆட்டோமேட்டிக் தான் வேணும்னு தர்றவங்களுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 17,90,000 கேட்குறாங்க. சூப்பரான ரேட். நேரில் வாங்க. என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சிங்கிள் மேஜரோ கிடையாது. ஒரு குவாலிட்டியான செக்மெண்ட். மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி தான் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் எடுக்கும்போது பெயிண்டிங் டச்சப்பு, டோர் லைன் மாற்றுறது, டோர் மாற்றுறது இதெல்லாம் காமன். எல்லாமே கம்பெனியில் பார்த்துருக்காங்களா, கம்பெனியில் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணால் போதும். நான் 4 விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்கா, ரெக்கார்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, இப்போ வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு போயிருக்கான்னு பார்த்துக்குங்க. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியே இருக்கக்கூடாது. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருந்தால் வண்டி வேண்டவே வேண்டாம். இன்ஜினில் கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றிருக்காங்களான்னு பார்த்துக்குங்க. மேஜர் இஷ்யூ சஸ்பென்சரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்கன்னா போதும். முதல்ல ஏசி நல்லா இருந்தாலே வண்டி இன்ஜின் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். A to Z எல்லாமே செக் பண்ணி நீட்டாக வண்டி கொடுத்துருவோம். எங்களை நம்பி ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வண்டி தாங்க கொடுப்போம். அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா தாங்க. இனோவாவில் 2.5ல் V வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். 2014 மாடல் 2 ஓனர் இருக்குங்க. கிலோமீட்டர் எழுதுங்களா ஓடி இருக்கு. வெறும் 2,91,000 ஓடி இருக்குது. 2,91,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. திருப்பூர் நம்பரில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. V வேரியண்ட்டில் திருப்பூர் நம்பரில் சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் சென்ட்ரலாக, KPS, ஏர்பேக் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி சீட் கவர்ஸ் தான், கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், AC சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது, ரூஃப் AC ஒர்க்கிங்கில் இருக்குது, 4 மேட்ஸ் வந்துடும். அண்டர் சீஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. ஃபுட் ஸ்டாப் போட்டிருக்காங்க. டயர்ஸ் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்ஜின் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டியில் எந்த மேஜர் இஷ்யூவும் கிடையாது. வண்டி எடுத்திங்கன்னா அடுத்து 3-4 வருஷத்துக்கு ₹1 வேலை கிடையாதுங்க. நீட்டாக வண்டி எடுத்து நீட்டாக வச்சிங்கன்னா மட்டும் போதும். வண்டி பார்க்க வேண்டிய 4 விஷயம்: மேஜர் இஷ்யூ, கிலோமீட்டர், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, AC, அண்டர் சேஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சேக்கப்ஸு இதெல்லாம் செக் பண்ணால் மட்டும் போதுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது, டோர் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறது, பேக் பம்பர் மாற்றிருக்கிறது இதெல்லாம் மேட்ரே கிடையாதுங்க. நமக்கு தேவை இன்ஜின் தாங்க. இன்ஜின் கரெக்டாக இருந்தால் எந்த வேலையும் வராது. லாங் நம்பி எடுத்துகிட்டு போகலாம். நம்ம எடுக்கிறதே வண்டி லாங் இங்கே ஃபேமிலியாக சந்தோஷமாக போகிறக்கு தான். அதனால் தயவு செய்து ரேட்டில் காம்ப்ரமைஷன் ஆகாதீங்க, வண்டிலையும் காம்ப்ரமைஷன் ஆகாதீங்க. நமக்கு இந்த மாதிரி தான் வண்டி வேணும்னு தெளிவாக தேடி எடுங்க. அதான் எப்போவுமே நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒன்று செக் பண்ணி பாருங்கள். வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் திருப்பூருங்க. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 13,50,000 தான் கேட்குறாங்க. சூப்பரான ரேட். நேரில் வாங்க. ஃபேன்சி நம்பர் நல்ல பட்ஜெட்டில் பண்ணித்தரேன். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டாவில் 2.8ல் Z வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் தான். நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு லோ பட்ஜெட் ஆட்டோமேட்டிக் சொல்லுங்கன்ட்டு ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்திருக்கேன். 2018ங்க. 2 ஓனர், 1,50,000 ஓடி இருக்குது. 50,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. அதுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் லைவில் இல்லைங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் சென்ட்ரலாக, KPS, ஏர்பேக் அலைவில் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், AC சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது, ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும், அண்டர் செஸ் கொண்டு நல்லா இருக்குது, 2 ரன்னிங் போர்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது, ஃபுட் ஸ்டாப் பேக் பம்பர் வந்துடும், டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக ஒரு 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கிறிஸ்டா தான் வேணும், அது ஆட்டோமேட்டிக் தான் வேணும்ப்பா, எனக்கு ஒரு 16 லட்சத்துக்குள்ளே வண்டி சொல்லுப்பா அப்படின்னு தேடிட்டீங்களா, ஒரு குவாலிட்டியான பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கேன். இந்த பட்ஜெட்டில் இந்த வேரியண்ட்டில் வண்டி கிடைக்கவே கிடைக்காதுங்க. இன்றைக்கி அதர் ஸ்டேட் வெஹிக்கிள் 16 லட்ச ரூபா கேட்குறாங்க. 2018 மாடல், ஒரே ஓனர் வண்டி. நம்ம அதர் ஸ்டேட் இல்லைங்க, தமிழ்நாட்டு நம்பர், சிங்கிள் ஓனர், செகண்ட் ஓனர், லோக்கல் நம்பரில் 1ஆ நம்பர் கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் சென்னைங்க. நம்ம இது கோட் பண்ணுற போய் சொல்கிறீங்களா, 16 லட்ச ரூபா கிடையாதுங்க, 15,75,000 தான் கேட்குறோம். அதுவும் நெகிஷியபிள் தான். வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. வண்டியில் மேஜர் ஒர்க்னு எதுவும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் எடுத்து 1 லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா இந்த வண்டி 18 லட்சத்துக்கு விற்கும். இப்போ மார்க்கெட் போயிட்டுருக்கு ஆட்டோமேட்டிக், அந்த ரேட்டில் விற்கிது. ஒரு நல்ல பட்ஜெட், மிஸ் பண்ணாதீங்க. இதேமாதிரி உங்கள் கார் சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்கல
யாராவது கிறிஸ்டா தான் வேணும், ஆட்டோமேட்டிக் தான் வேணும்ப்பா, வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கணும்ப்பா, ₹1 வேலை இருக்கக்கூடாது, வண்டி எடுத்தால் நீட்டாக நான் வச்சுப்பேன், எனக்கு ஒரு 16 லட்ச ரூபா தான் பட்ஜெட், அது ஆட்டோமேட்டிக் தான்ப்பா எடுப்பேங்கிறவங்களுக்கு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். நம்பகமான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. வண்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 16 லட்சமும் இந்த வண்டிக்கு லோன் கிடைக்கும். வண்டியும் கொடுத்து 25,000 கையில் பணமும் தரேன். கண்டிப்பாக ஒன்ஸ் கால் பண்ணுங்கள். சூப்பரான செக்மெண்ட்டு, மிஸ் பண்ணாதீங்க. இந்த ரேட்டில் வண்டி இல்லவே இல்லைங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. மக்களே, அடுத்த ஒரு குட் நியூஸ் தாங்க. கார் ஆக்சசரிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீடெயிலும் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். டீலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்சேலுக்கு கால் பண்ணுங்கள். பல்காகவும் கொடுத்துட்ருக்குறோம். இல்லை என்னுடைய காரை வந்து மிட் வேரியண்ட்டாக இருக்குது, எனக்கு டாப் மாடலாக மாற்றி கொடுங்கனாலும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுட் ஸ்டப்லேருந்து 3M கூலிங் பேப்பர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சன்ஃப்ளீம் மூட்டி கொடுத்துட்ருக்கோம். வீல் கப்பு வந்துருங்க, சப் ஊஃபரும் வந்துருங்க, டார்கெட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துருங்க, டைமண்ட் கிட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸ்பீக்கர்ஸு, ஃபாக் லேம்ப்பு, பர்ஃப்யூமு, கீ செயின்ஸு, கீ செயின் கவரு எல்லாம் A to Z காரோட எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். டொயோட்டோ, இனோவா கிறிஸ்டாலேருந்து ஸ்விஃப்ட் இல்லைங்க, மாருதி ஆல்டோ வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அதோட விசிட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல் விலை தான். நீங்கள் கோயம்புத்தூர் எந்த ஊரில் போய் எங்களோட இது கேட்டிங்கனாலுமே நாங்கள் கொடுக்குற விலைக்கு யாருனாலே கொடுக்க முடியும். ஒரே தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் மேட், கட் மேட்டு, சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் மேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னர் மேட் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் 3D மேட்டு, 7D மேட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள்கிட்ட இருக்கிற ரேட்டு கம்மிக்கு வேறு யாருமே பண்ணி தர முடியாதுங்க. கார் வாஷ், கார் பாலிசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். கார் ஆயில் சர்வீஸ்லேருந்து, ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து, இன்ஜின் வேலை முதற்கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஜின் ரைன் வைசர் எல்லாமே வந்துடும். கார் ஆக்சசரிஸ் A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பம்பர், ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், ஃபுட் ஸ்டாப் எது வேணாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி விலை குறைவு, ஹோல்சேல் விலையில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு இடம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.